ஒவ்வொரு நாள் காலையிலே நம்ம எந்திரிக்கிறப்பையும் இந்த மாதிரியான எண்ணங்களோடு எந்திரிக்கிறோம், இந்த மாதிரியான உணர்வுகளோடு எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த நாளோட சக்ஸஸை தீர்மானிக்குது. அப்போ காலையில் எந்த மாதிரி எந்திரிக்கணும்? பாசிட்டிவாக எந்திரிக்கணும், நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை உணர்வுகளோடு எந்திரிக்கணும். அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இந்த மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது காலையில் எந்திரிக்கிறப்போ நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான உணர்வுகளோடு எந்திரிக்கிறது, பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு எந்திரிக்கிறது. அப்படி ஏந்திரிச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த என்டையர் டே கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் நாளாக அமையும். ஒவ்வொரு நாளும் சக்ஸஸ்ஃபுல்லான நாள்னால் நம்ம வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையாக அமையும். சரி, காலையில் எந்திரிக்கிறப்போ என்னெல்லாம் செஞ்சால் நம்ம பாசிட்டிவான மைண்ட் செட்டில் எந்திரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்பர் ஒன் காலையில் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கிறத நம்ம பழக்கமாக்கிக்கலாம். ஏர்லி ரைசர் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லாமே காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சிட்ருக்கோங்க. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஒரு சாதனை செஞ்சிட்ருக்கிறவங்க அவங்க எல்லாமே சீக்கிரமாக காலையில் எந்திரிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கோங்க. காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நைட்டு முதல்ல சீக்கிரமாக தூங்கணும். அதிகமாக ஃபோன் பார்க்காம நம்ம சீக்கிரமாக தூங்க பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். சரி, நம்ம அலாமை ஆஃப் பண்ணாமல் ஸ்னூஸ் பண்ணாமல் எந்திரிக்க பழகலாம். ஏன் அப்படின்னா, நம்ம அலாமை ஸ்னூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திருப்பி தூங்க ஆரம்பிச்சிடுவோம். திரும்பி தூங்கி எந்திரிக்கிறப்போ ஒரு ஸ்லீப் சைக்கிள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முடிஞ்சிருக்கும். எந்திரிக்கிறப்பே நம்ம பதட்டத்தோடு எந்திரிப்போம். நம்ம அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு எந்திரிக்கிறோம் அப்படின்னா 1 மணி நேரம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிருக்கும். அப்போ என்ன மனசில் நினைக்கும்? சரி, முதல்லையே அப்போ நம்ம மனசில் என்ன நினைப்போம்? முதல்லையே எந்திரிச்சிருக்கலாம், தெரியாமல் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறப்பயே ஒரு ஃபெயிலியரான மைண்ட் செட் அப்படி தானே எந்திரிப்போம். அப்போ அந்த நாள் எந்த மாதிரி இருக்கும்? ஸோ அதனால் காலையில் எந்திரிக்கிறப்பயே நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சாலும் சரி, அதற்கான அலாம் செட் பண்ணுறப்போ, அதாவது அலாம் வச்சு எந்திரிக்கிற பழக்கம் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், அலாமை ஸ்னூஸ் பண்ணாமல் நம்ம எந்திரிக்க பழகலாம். இது நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், எந்திரிக்கிறப்போ ஒரு 3 விஷயங்களுக்காவது இல்லை 3 பேருக்காவது கிராட்டிடியூட் நன்றி சொல்லிவிட்டு நம்ம எந்திரிக்கலாம். ஏன்னா நன்றி சொல்கிறப்போ நம்முடைய மனசில் ஒரு சந்தோஷம் வரும். நம்மளுக்கு இத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கா அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் ஒரு சந்தோஷத்தோடையும் நம்ம இந்த நாளை ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு செய்ய வேண்டியது 3 பேருக்காவது 3 விஷயங்களுக்காவது நன்றி சொல்லிவிட்டு நம்ம எந்திரிக்கிறது. அதுக்கடுத்தது என்ன செய்யலாம்? ஹோப்பனோ மெடிடேஷனை நம்ம 5 டைம்ஸ் 7 டைம்ஸ் 11 டைம்ஸ் இல்லைன்னா 21 டைம்ஸ் சொல்லிவிட்டு எந்திரிக்கலாம். இது நம்ம மனசில் இருக்கிற நெகட்டிவ் ஃபீலிங்ஸை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அஃபர்மேஷன்ஸை சொல்ல ஆரம்பிக்கலாம். மனசுக்குள்ளேயே அஃபர்மேஷன் சொல்லிக்கோங்க. நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஏனென்றால் எதிர்பார்த்த பொருளாதார வசதி எனக்கு கிடைத்து விட்டது, எதிர்பார்த்த ஆரோக்கியம் எனக்கு கிடைத்து விட்டது. எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அஃபர்மேஷனாக மனசுக்குள்ளார சொல்லிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் மனசுக்குள்ளார இதை சொல்கிறப்போ அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இந்த விஷயம் ஏற்கனவே நடந்துட்டதா உங்களுடைய ஆழ்மனம் நினைக்க ஆரம்பிக்கும். ஸோ எதை உங்களுடைய ஆழ்மனம் நம்ப ஆரம்பிக்குதோ அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆழ்மனமே அதை நிஜமாக்கிறதுக்கான எல்லா வேலையையும் உங்களை செய்ய வைக்கும். ஸோ அதுக்கு செய்ய வேண்டியது அஃபர்மேஷன் சொல்கிறது. இது ஒரு 3 தடவையோ இல்லை 5 தடவையோ உங்களுக்கு எத்தனை தடவை முடியுமோ அதை சொல்லிக்கலாம். அடுத்தது ஃபாலோட் பை விஷுவலைசேஷன். ஸோ விஷுவலைஸ் பண்ணுறப்போ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடந்துட்டதா கற்பனை பண்ணுறப்போ அது உங்களுடைய ஆழ் மனசில் பதிய ஆரம்பிக்குது. அப்படி பதிகிறப்போ அது நிஜமாக்கிறதுக்கான வசதிகளை, வாய்ப்புகளை எல்லாத்தையுமே உங்களுடைய ஆழ்மனமே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா நீங்கள் அதுக்கிட்ட ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் நடக்கணுங்கிற மாதிரி அதுக்கிட்ட நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க பை யுவர் அஃபர்மேஷன் அண்ட் விஷுவலைசேஷன். அப்படி சொல்லிகிட்டு இருக்கப்போ உங்களுடைய நெகட்டிவ் தாட் பேட்டர்ன் எல்லாமே பிரேக் ஆகி நியூ தாட் பேட்டர்னை உங்களுடைய ஆழ் மனசை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எதை உங்களுடைய ஆழ் மனசை நம்புதோ, எதை அது பாசிட்டிவாக பிலீஃபை க்ரியேட் பண்ணுதோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் மிக அதிகம் இல்லையா? ஸோ அடுத்தது இந்த அஃபர்மேஷன்ஸ், அடுத்தது விஷுவலைசேஷன், இதை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்டென்ஷன் ஆஃப் தட் டே. இன்றைக்கி நான் கண்டிப்பாக இந்த 3 வேலைகளை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய டாப் 3 ப்ரையாரிட்டி எதுவோ அதை நீங்கள் எழுத ஆரம்பிங்க, இல்லை மனசுக்குள்ளார சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த 3 வேலையை இன்றைக்கி நான் செய்யணும்,
செஞ்சு முடிக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 3 வேலையை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எது டாப் 3 ஒர்க் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு மனசுக்குள்ளார சொல்லிக்கோங்க. இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 வேலைகளை நான் கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நம்பர் 1 காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது. நம்பர் 2 கிராட்டிடியூட் சொல்கிறது. நம்பர் 3 அஃபர்மேஷன்ஸை மனசுக்குள்ளார சொல்லிக்கிறது. 4வது விஷுவலைஸ் பண்ணுறது. 5வது செட்டிங் இன்டென்ஷன் ஆஃப் தட் டே. 6வதாக ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணலாம். அது உங்களுடைய உடம்பை உங்களுடைய எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ இந்த 6 விஷயங்கள். நம்பர் 1 காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது. நம்பர் 2 கிராட்டிடியூட் சொல்கிறது. நம்பர் 3 அஃபர்மேஷன் சொல்கிறது. நம்பர் 4 விஷுவலைஸ் பண்ணுறது. நம்பர் 5 செட்டிங் இன்டென்ஷன், அதாவது இந்த வேலையை நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷன் செட் பண்ணுறது. 6வது ஏதாவது ஃபிசிக்கல் மூமெண்ட், எக்ஸசைஸ் ஆர் யோகா ஏதாவது பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம டேவை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். மனசில் பாசிட்டிவான உணர்வுகள் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய எனர்ஜி லெவலும் கூட இருக்கும், உங்கள் பாசிட்டிவான உணர்வுகளும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த நாள் கண்டிப்பாக ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டேவாக இருக்கும். நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பை உங்களால் செய்ய முடியும். பல படிகள் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரப்போ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். எதிர்பார்க்குற லட்சியங்களை உங்களால் அடைய முடியும். ஸோ ஒரு நாள் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் தொடர்ந்து செய்யலாம். ஏன்னா கன்சிஸ்டன்சி இஸ் எ கீ ஃபார் சக்ஸஸ். எந்த ஒரு விஷயத்தை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியுதோ அந்த விஷயத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதற்காக இந்த மார்னிங் ப்ராக்டிசஸ் இதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்போ நீங்கள் ஆசைப்படுற பல விஷயங்களையும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸை உங்களால் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.